வணக்கம் மக்களே, நான் உங்க கூகுள். மக்களே, ஒருத்தவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணணும்னு வைங்களேன், அவங்க எடுக்கக்கூடிய டூல் ஃபேமஸா இருக்கக்கூடிய நபர்களை பற்றி தப்பு தப்பா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டா போதும். அது வந்து மக்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து வாய் விடுறாங்க. அவங்களாம் என்னன்ட்டு சொல்றது? அவங்க பேசுறதெல்லாம் உண்மைன்ட்டு ஆகிடுமா? பட் அந்த மாரி தாங்க பேசி வச்சிருக்காங்க. அதாவது கேரளாவுல இருக்கக்கூடிய தயன் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பேசி வச்சிருக்காரு. அவர் பேசியிருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் இப்ப இணையத்துல பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் எழுப்பிட்டு வருது. ஏன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு செம்மையா கொந்தளிச்சிட்டு வராங்க. அதாவது இந்த தயான் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற இந்த நபர் வந்து ரீசெண்டா வந்து மேடையில வந்து பேசிட்டு இருந்தாருங்க. அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு அஜி வர்கீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தேன். ஃபோன் பண்ணி இன்னொரு 15 வருஷத்துல நான் வந்து சிஎம் ஆக போறேன். விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனார் இல்லையா? ஸோ அதை வந்து பொருட்படுத்தி நானும் ஒரு 15 வருஷத்துல விஜய் அவர்கள் மாதிரி சிஎம் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காராம் அவருடைய ஃப்ரெண்டு அஜி வர்கீஸ் கிட்ட. அப்போ அந்த அஜி வர்கீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அம்மா அமைப்புக்கு நீ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆகு. அதுக்கப்புறம் 15 வருஷத்துல நீ வந்து மக்களை ஏமாத்தி அவங்களுடைய இதுல மண்ணை தூவி அவங்கள வந்து உதவி பண்ற மாதிரி ஏமாத்தி நீ வந்து 15 வருஷத்துல சிஎம் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட் அஜய் வர்கீஸ் வந்து சொன்னதாகவும் அதை பற்றி அவர் வந்து மேடையில வந்து பேசியிருக்காருங்க. இது மட்டுமா பேசி வச்சிருக்காரு, இதை தாண்டி இன்னும் சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது நவ்யா நாயர் அப்படின்ட்டு ஒரு நடிகை இருக்காங்க. ஸோ அந்த நவ்யா நாயருக்கு வந்து ஆல்ரெடி திருமணமாகி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பையன் வந்து இருக்கான். அந்த நவ்யா நாயரை வந்து இந்த தயன் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்லயே வந்து சொல்லியிருந்தாராம். பட் அவங்க வந்து வேற ஒருத்தவங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இவங்க யாரையும் இந்த தயன் ஸ்ரீனிவாசன் வந்து இந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணி அவர் வந்து சிஎம் ஆகும்போது பதவி பிரமாணம் பண்ணும்போது அந்த நவ்யா நாயர் வந்து இந்த தயன் ஸ்ரீனிவாசன் பதவி பிரமாணம் எடுக்கும்போது சிஎம்மா அந்த இடத்துல வந்து அழுதுகிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க, கண் கலங்கிட்டு இருப்பாங்க. நான் பதவி ஏற்கிறத பார்த்து அவ்வளவு ஆனந்த கண்ணீர் வரும் அவங்களுக்கு அப்படின்ட்டு இவர் ஒரு பாணியில வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து எதை பொருட்படுத்துறாருன்னா, விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கும்போது த்ரிஷா அவர்கள் வந்து கீழே அவங்க வந்து ஒரு மாதிரி கண் கலங்கி இருப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் இவர் வந்து இந்த மாதிரி கதை கட்டுகிறார். ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாருன்ட்டு புரிய வருதா உங்களுக்கு? விமர்சனம் தான் ஃபுல்லா. ஸோ அதுக்கப்புறம் அந்த அஜய் வர்கீஸ் அப்படின்ற அந்த நபர் வந்து பிசுறு தட்டி இருக்கும் அந்த நபருக்கு. மேடை ஏறி அவர் பேசியிருக்காரு. எங்க என் ஃப்ரெண்டு பைத்தியம். அது இப்போ அப்பப்போ அப்படிதான் பேசுவாரு. அவர் சொல்றதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க. விஜய் சார் மன்னிச்சிடுங்க. ஏங்க நீங்களும் விஜய் சார் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்களும் இதை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவரு கிளாரிபிகேஷன் கொடுத்து மன்னிப்பு வேறு கேட்கிறாரு. என்னையா ப்ரொமோஷன் இது அப்படின்ற மாதிரி தானே சொல்ல தோணுது. ஸோ எனிவே இது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு கேரளா சார்ந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில. ஸோ நிறைய சர்ச்சையும் இப்போ இவர் பேசக்கூடிய விஷயங்களை சுற்றி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.